வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழ் 6th ஸ்டாண்டர்டு புது புக்கில் இன்பத்தமிழ் இந்த சாப்டர் தான் பார்க்குறோம். இதில் பாரதிதாசனை பற்றி பார்க்குறோம். பாரதிதாசனில் 6th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ அந்த லெவல் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 6th-லேருந்து 12th வரையிலும் ஓல்டு புக்கில் என்ன இருக்குது, நியூ புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கணும். இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்பிசியில் என்னென்ன மாதிரி ஆங்கிளில் இதில் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன கோத்ரூ போய்க்கலாம். இந்த இன்பத் தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இவருடைய காலம் ஏப்ரல் 29, 1891 முதல் ஏப்ரல் 21, 1964 வரை. இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவருடைய காலம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். இவருடைய பெற்றோர் பெயர், தந்தையாரின் பெயர் கனகசபை, தாயாரின் பெயர் லக்குமி அம்மையார். இவருக்கு சிறப்பு பெயர், நிறைய சிறப்பு பெயர் இருக்கு. நம்ம ஒரு சில சிறப்பு பெயரை மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்றேன். நீங்க இவருடைய என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உள்ள போயிட்டு புக்ஸ்ல உள்ள போயிட்டு நிறைய கோத்ரூ பண்ணிக்கோங்க. புரட்சி கவிஞர், பாவேந்தர், இயற்கை கவிஞர், புதுமை கவிஞர், இந்த மாதிரி நிறைய இவருடைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. இவருடைய தொழில் பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர், அரசியல்வாதி, கவிஞராக இவர் நிறைய பாடல்கள் நிறைய பாடல்கள், கவிதைகள் நிறைய இவர் எழுதியிருக்காரு. இவருடைய படைப்புகள் பாருங்க: குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிறப்பு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இந்த மாதிரி நிறைய இவருடைய படைப்புகள் இருக்கு. இப்போ டிஎன்பிசியில் நம்ம இதை பார்க்க போறோம்னா என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஐடியா நம்மளுக்கு இவருடைய குடும்ப விளக்கு அப்படின்னா, இந்த குடும்ப விளக்கோட படைப்பு எப்ப வெளியிட்டாரு, எந்த வருடம், இதுக்கு ஏதாவது இவருக்கு விருது வாங்கியிருக்காரா, அந்த விருது எந்த டைம்ல கொடுத்துருக்காங்க, யார் இந்த விருதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? சரி, இதழ், இவர் இயற்றிய இதழ் பாருங்க, குயில் அப்படின்ற திங்கள் இதழை நடத்தினார். இப்ப டிஎன்பிசியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த திங்கள் இதழை, இந்த குயில் அப்படின்ற இதழை எப்போ இவர் ஸ்டார்ட் பண்ணாரு, அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இவர் பாரதியார் மேல் ரொம்ப அதிக பற்று. அதனால தான் இவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரை மாத்தி வச்சுக்கிட்டார். சரிங்களா? ஒரு பாடல் வரிகள் பாருங்க. இப்ப இந்த பாடல் வரிகளை வச்சு ஒரு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இங்க பாருங்க, இப்ப டிஎன்பிசில இந்த பாடல் வரிகளை எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு பொறுத்தக கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன கண்டென்ட்டோ அதுக்கு நேரம் சொன்ன வார்த்தைகளை கொடுக்க மாட்டாங்க. விளைவுக்கு நீர் அப்படின்னா விளைவுக்கு நேர். இப்போ உயிருக்கு நீர், நிரூபித்த ஊர், புலவருக்கு வேல் அப்படிங்கிற இடத்துல புலவருக்கு தோல் அப்படின்னு கொடுக்கலாம். அறிவுக்கு வேல் அந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? இல்லை இந்த 4 வரியை கொடுத்து, அதாவது ஒரு லைனை கொடுத்து கீழே அந்த லைனுக்கு உண்டான அந்த கண்டென்ட்டை மார்க் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த லைனை கொடுத்து இந்த இடத்துல அசதி அப்படிங்கிறதுக்கு பொருள் கூறு அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா என்ன, அசதிக்கு பொருள் என்னது, சோர்வு, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை இப்போ இந்த 4 லைனை இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி 4 லைனை மாற்றி கொடுத்து எந்த லைனு கீழே எந்த லைன் கரெக்டாக வருங்கிறத கீழே ஆப்ஷனில் கொடுக்கலாம். சரிங்களா? 1, 2, 3, 4 இல்லை 3, 4, 5 அந்த மாதிரி என்னன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கீழே அந்த 4 ஆப்ஷனை மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். அதனால நீங்கள் கொஷின் படிக்கிறப்பே என்ன கண்டென்ட்டை படித்தாலும் அந்த கண்டென்ட்டுக்கு என்னென்னலாம் வருது, அவரோட படைப்புகள் படிக்கிறீங்க இல்லையா, சிறப்பு பெயர்கள், எப்போ அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்தது, யார் அவருக்கு அந்த சிறப்பு பெயர்களை கொடுத்தாங்க, எதனால வந்திருக்கு, இது எல்லாமே எந்த காலகட்டங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் படிக்கிறப்பே ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். 6th to 12th வரையில் இருக்க புக்கை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாரதிதாசனை இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.